கடந்த நாட்கள் முழுவதும் பிள்ளைகளை காண செய்து அருமையாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடாகுடி நன்றி செலுத்துவோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து 122 வாசம். சங்கீதம் 128 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாத வீட்டிருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே நமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரன் பலவான் கையில் அன்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பாத துணியிலே நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கட்டுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. குடும்பத்துக்காக இதுல எழுதப்பட்டது. இதுல பார்க்கும்போது முதல் வசனங்கள் கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவரின் பிரயாசம் இதுதான். வீட்டை கட்டுகிறவர் அவர்தான். நம்ம குடும்பத்தை கட்டுகிறார், நம்ம பிள்ளைகளை கட்டுகிறார். அவர் எல்லாம் அவரு கட்டுனா யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. உன்னை அசைக்கப்படுவதில்லை என்றோம். அதுபோல பிள்ளைகள் எப்படி வருது அப்படின்னா, நிறைய பேர் பிள்ளை இல்லாமல் கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரைக்கும் மலை